நான் ஃபஸ்ட்டு இந்த செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே என்ன நினச்சேன்னா, நம்ம வந்துட்டு லைக் எஸ்இஓனா என்னன்னு தெரியும், பேசிக்ஸ் தெரியும். இதை வச்சு நம்ம அட்வான்ஸாக கற்றுக்கலாம். எப்படின்னு சொல்கிறதுனா, நம்மளை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வந்தேன். பட் நான் வந்து எஸ்இஓன்ற ஒரு பேசிக் மட்டும் தெரிஞ்சு வச்சு நான் உள்ளே வந்ததுக்கு எஸ்இஓக்குள்ள எவ்வளோ இருக்குது, அதில் என்னென்னலாம் பண்ணலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எத்தனை ரிலேட்டடாக மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் என்ன, அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங்னா என்ன, இன்னொரு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, அப்புறம் வந்துட்டு எது ஸ்பான்சர், எது ஆர்கானிக், எது இன்ஆர்கானிக், அந்த மாதிரி எல்லாமே. நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சிட்டேன்னா, நமக்கு நாலேஜ் இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாலேஜ் இருக்குது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இவ்வளோ நம்ம தெரியணும் போல். இதுக்குள்ளே வெறும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா கேன்வாவில் போஸ்டர்ஸ் ரெடி பண்ணுறது, லைக் எஸ்இஓ அது மட்டும் இல்லை. இதுக்குள்ளே இவ்வளோ அல்காரிதம் இருக்குது, இவ்வளோ ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஆடு இருக்குது, எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்கிட்டதே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நீங்களும் தெளிவாக சொல்லித்தரீங்க, அசஸ்மெண்ட் கொடுக்குறீங்க, அசஸ்மெண்ட் கரெக்டாக பண்ணுறோமா இல்லையான்ற கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. தென் அது வந்துட்டு ஒழுங்காக பண்ணலைன்னா அசைன்மெண்ட் மாதிரி கொடுக்குறீங்க. ஸோ நீங்களும் கரெக்டாக ப்ராப்பராக ஸ்டூடெண்ட்ஸ் நம்மள லிசன் பண்ணுறாங்களா, லேர்ன் பண்ணுறாங்களா, கரெக்டாக கற்றுக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் ப்ராப்பராக வாட்ச் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ எல்லாமே எனக்கு எப்படி சொல்கிறது, என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செல்ஃபை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ சார்.